வணக்கம், இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த மஷ்ரூம் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நானூறு கிராம் மஷ்ரூம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு உங்கள் விருப்பப்படி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, கொத்தமல்லி தழை, புதினா, கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சங்க, தேங்காய் 1 மூடி, சின்ன வெங்காயம் 50 கிராம், பூண்டு 10 பல், பச்சை மிளகாய் 1, இஞ்சி 2 அங்குல துண்டு, சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், பட்டை, லவங்கம், சோம்பு, பொட்டுக்கடலை. தாளிக்கிறதுக்கு இது தனியாக பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது 3 எடுத்து வச்சுருக்கேங்க. கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கிறதுக்காக தான். 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய். அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி, நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவில் பாதி அளவு எடுத்து எல்லாம் போட்டு வதக்கலாங்க. இது நல்லா சிவக்க வறுக்கணுங்க. இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், பட்டை, லவங்கம், சோம்பு, பொட்டுக்கடலை, மிளகு, சீரகம் எல்லாம் போட்டுக்கலாம் தேங்காய் கூட. இதுக்கப்புறம் இது வதக்கி ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாமும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. இந்த அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக அறுத்து வச்சுருக்கேங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயமும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாவும் நீல வாக்கில் அறுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் 2 ஏலக்காய், 2 லவங்கம், பட்டை 2 சின்னதாக இருக்குது பட்டை, அதனால் நான் 2 போட்டிருக்கேங்க. பெருசாக நீளமாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் புதினாவும் போட்டுக்கிறேன். இப்போ அறுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா, வெங்காயம் 2 போட்டுக்கிறேங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அறுத்து வச்சுருக்கிற காளானை போட்டுக்கலாங்க. போட்டு காளானும் நல்லா வதக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் இதில் போட்டுக்கலாங்க. இந்த
காளானோட சேர்த்து போட்டுக்கலாம். இந்த காளான் கிரேவியை வந்து நீங்கள் வானல்லையே வச்சு கொதிக்க விட்டுக்கிறதுனால வச்சுக்கலாங்க. சீக்கிரமாக காளான் வெந்துடும். நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை போட்டாச்சு. அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம். இதை வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த குருமா நல்லா கொதித்து வரும்போது கொத்தமல்லி தழை போட்டு மூடி விட்டு விசில் போட்டுக்கலாங்க. போட்டு 2 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டீம்லாம் போனதும் குக்கரை திறந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ சூப்பரான காளான் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வைகரை விருந்து சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.